இப்பெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறோம். ஆனா ஃபர்ஸ்ட் சைக்கிள் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சாங்க? அது மட்டும் இல்லாம அதோட இனோவேஷனையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல வீல் எப்படி சுத்துன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த விஷயம் தெரியாதப்போ முதல்ல சைக்கிளை தள்ளி தான் போக ஆரம்பிச்சாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வளர்ந்துதான் ஃப்ரண்ட் வீல்ல பெடல் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சைக்கிளை சில நாள் ஓட்டி பழகின பிறகு அதுல ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா ஒரு பெடலுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகுது. அதனால ரொம்ப எனர்ஜியும் போகுது, டைமும் வேஸ்ட் ஆகுது. சரி, அந்த சைக்கிளை நம்ம வேகமா பெடல் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. அந்த டைம்ல தான் ஃப்ரண்ட் வீல பெருசா பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த சைக்கிளும் சேல்ஸும் பண்ணாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா அந்த வீல் ஒரு பெடலுக்கு நிறைய தூரம் போகுது. ஆனா அது பேலன்ஸ் பண்ண முடியல. சில பேருக்கு அந்த பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியல. அதனால நிறைய பேர் கை கால் உடைச்சுக்கினாங்க. அதனால அந்த பெரிய வீல தூக்கிப்பட்டு வேற ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க செயின் மூலமா ஓட்டக்கூடிய கியர். இந்த செயின் கியரை கண்டுபிடிச்சதுனால நம்மளோட எனர்ஜி சேவ் ஆச்சு. ஒரு பெடலுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடிஞ்சது. அது இல்லாம பேலன்ஸும் பண்ண முடிஞ்சது. அதை டிஃபரெண்டா பண்றதுக்காக அந்த செயின் கியரை பெருசா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை பண்ணனால சைக்கிள் ஒரு பெடலுக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடிஞ்சது. அங்கதான் கண்டுபிடிச்சாங்க முதல்ல பைக்கை. இப்போ இவங்க கண்டுபிடிச்ச அந்த செயின் கியரை தான் நம்ம இனோவேஷன் பண்ணி புதுசா கண்டுபிடிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.